பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கேற்ப வியூகங்களையும் தேர்தல் சம்பந்தமான முடிவுகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுப்பார் என்ற அதிகாரத்தை பொதுக்குழு ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. ஆதலால் ஊடக நண்பர்கள் நீங்களும் ஆவலாக இருக்கிறீர்கள். விரைவில் நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். எங்களுக்கு பல இலக்குகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும், தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு குறிப்பாக நீர் பிரச்சனைகள், அதே போன்று எல்லை பிரச்சனைகள், நீர் மேலாண்மை திட்டங்கள், அந்த மதுவிலக்கு, கஞ்சா ஒழிப்பு, இது போன்ற இளைஞர்களை பாதிக்கக்கூடிய கொடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும் என எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. பல இலக்குகளில் அது ஒரு இலக்கு. அந்த அடிப்படையில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் அமைப்போம். அந்த முடிவுகள் விரைவில் நாங்கள் அறிவிப்போம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? அதாவது இன்னைக்கு தான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இதன் பிறகு ஐயா அவர்கள் எங்களை அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார். அதற்கேற்ப குழு அமைத்தல் எல்லாம் இதுக்கு பிறகுதான் நடக்கும். அதாவது இந்த நிலைப்பாட்டை நாங்கள் இப்போ மட்டும் எடுக்கல, கடந்த 2 ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இது. ஏதோ ஒரு சமுதாய ஏமாற்றல, சமூக நீதியை ஏமாத்திருக்கிறார். அதே போன்று ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தப்பட்டு, கர்நாடகாவில் முடிக்கப்பட்டு, ஆந்திராவிலே கிட்டத்தட்ட பாதி முடிச்சிருக்கிறாங்க, தெலுங்கானாவில் இன்னும் ஒரு 10-15 நாள் அறிவிக்க போகிறாங்க. ஆனாலும் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கே அதிகாரம் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.